வணக்கம். நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி புது ஃபேன் ஒன்று அசம்பிள் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய இருக்குது. நிறையா வீடியோக்கள் கண்டினியூவாக வரும். இது கிராம்டன் ஹைஸ்பீடு ஃபேனு. கிராம்டன்லேயே நார்மலான ஃபேன் இருக்குது. இது 1950 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேனை வாங்கிட்டு வந்துருக்காங்க கஸ்டமரு. முன்னாடி ப்ரௌன் கலர் அட்டை பாக்ஸ் தான் கொடுத்தாங்க. இப்போ கலர் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, அட்டை பாக்ஸில் மாற்றிருக்காங்க. கிராம்டனில் இது நார்மலாக ரூமுக்கு தான் போட்டிங்கன்னா சவுண்டு வராமல் இருக்கும் நல்லா. ஏன்னா டிசைன் ஒர்க் இருக்காது, அதனால் நார்மலாக ஹை ஸ்பீடு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு அடி ராடு கொடுத்துருக்காங்க. இது கீழே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மாடியிலேருந்து வரும் இந்த வீடு. அதனால் நம்மளுக்கு சீலிங் லோவாக தான் போட்டிருக்காங்க. அது கிளாம்ப் செட்டு கொடுத்துருக்காங்க தனியாக. ப்ளஸ் அந்த டீட்டெயில் எப்படி இப்போ ஃபேன் முறுக்கிறது எல்லா டீட்டெயிலும் இதில் அட்டை பாக்ஸ்லேயும் போட்டிருக்காங்க. இது எம்ஆர்பி ரேட்டு 3000 ரூபா போட்டிருக்கு. 1950 ரூபா தான் இந்த ரேட்டு. இது நல்லாயிருக்கும். நல்லா ஹாலுக்கு டிசைன் மட்டும்தான் இருக்காது, ஆனால் ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் டிசைன் போட்டிங்கன்னா சவுண்டு கொஞ்சம் நாளில் ஒரு 6 மாதத்தில் வர ஆரம்பிச்சிடும் சவுண்டு. இந்த ஸ்பாஞ்சு நம்ம ஈரநம் இப்போ இல்லாமல் இருக்கிறதுக்காக இருக்கும், அதுக்காக போட்டிருப்பாங்க. இது கொஞ்சம் தூரம் குப்பையில் போட்டுடணும், ஏன்னா கோழி தான் சாப்பிட்டா இறந்துடும். இந்த இது போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அட்டை பாக்ஸ் பேக்கிங்கில் வர்றது நம்ம சீலிங் ஃபேன் ஹெட் இருக்குது, அது கீழே ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்போ பெரட்டி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலித்தீன் கவரையும் ரொம்ப ரிமூவ் பண்ணாமல் நம்ம இப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரூ எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஃபினிஷிங்காக முடிஞ்ச பிறகு நம்ம மாட்டினோன்னா அடியில் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். அடியில் ஏதாச்சும் துணி வச்சுக்கிட்டோம், ப்ளஸ்ஸு இதுமாரி பாலித்தீன் கவர் இல்லை அட்டையில் கொடுத்துருந்தா அட்டை அதுமாரி வச்சுக்கிட்டு பேக்கிங் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லை 1200 mm போட்டிருக்காங்க. 1200 mm வாட்ஸு 220லேருந்து ஏசி கரண்ட்டு அதெல்லாம் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. 1200 என்பது ஃபேனோட லென்த்து நீட்டு தான் 1200. 2.25 கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. நம்ம ஃபேன் கொஞ்ச நாள் போன பிறகு நம்ம 250 கண்டென்சர் போட்டுக்கலாம். கண்டென்சர் போட்டால் அப்போ இன்னும் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இது லாக்கு ஸ்க்ரூ அந்த ராடை லாக் பண்ணுறதுக்காக உள்ள ஸ்க்ரூ. நம்ம ராடு எக்ஸ்ட்ரா மாத்திரன்னா இந்த ஸ்க்ரூவுக்கு ஹோல்ஸ் இருக்காது, ஏன்னா அடிஷ்னலாக லாக் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் 2 கப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த கிராம்டன் பேர் போட்டது டாப்லேயும், இது பாட்டத்தில் ப்ளைனாக போட்டது பாட்டத்துலேயும் நம்ம ஃபிட் பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த கிளாம்ப் செட்டில் பார்த்திங்கன்னா எர்த்துக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, லெதர் புஷ் கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள டாப்பில் உள்ள நெட்டு நம்ம லூஸே பண்ண வேணாம், டைட்டும் வைக்க வேணாம். லப்பர் புஷ்ஷு லூஸில் தான் இருக்கணும், நல்லா மீடியமான நெட்டு டைட்டில் இருக்கணும். ப்ளஸ் லப்பர் புஷ்ஷு ஃபுல்லாக டைட்டு வைக்கக்கூடாது. டைட்டு எர்த்து கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், எர்த்து கொடுக்கணுன்னா அவசியம் கிடையாது மேக்ஸிமம். இதில் போல்ட் நட்டு இதுக்கு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு ராடுக்கு பாட்டத்தில் ஒரு போல்ட் நட்டு கொடுத்துருக்காங்க தனியாக. இப்போ ராடு 3/4 அடி ராடு கொடுத்துருக்காங்க. 3/4 அடி ராடு இங்கே போதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சில இதில் ஒயருக்கு தனியாக ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் கிராம்டனில் மேக்ஸிமம் ஹோல்ஸ் வராது, போல்ட் நட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இது வழியாக இந்த லாக்கு ஸ்க்ரூ போடுறதுக்கு இது லாக் நெட்டுக்கு, ப்ளஸ் மேலே வர்றது ஒயருக்கு வர்றதுக்காக இருக்குது அந்த ஹோல்ஸு. இந்த பைப்பு கிழிஞ்சி நம்ம ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அது நெருக்கிறதுக்காக அந்த கீழே தான் பாட்டத்தில் நம்ம முறுக்கணும் அந்த பைப்பை. ஃபஸ்ட்டு நம்ம ஒயரு உள்ளார விடுறதுக்கு முன்னாடி நம்ம இதுமாரி கப்பு எல்லாத்தையும் எந்த வாட்டத்தில் மாட்டுறோமோ அந்த மாட்டிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. எல்லாம் மாட்டிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபேனில் இப்போ இதுமாரி பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. இதுமாரி வச்சிங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். அதனால் இது 1200 mm நீட்டு தான். 1400 இருக்குது, 1600 இருக்குது. இப்போ பழைய ஃபேன்லேயே கிளாம்ப் செட்டில் அது ஒயர் இருக்குது, கஸ்டமர்கிட்ட ஒயர்லாம் இது நம்ம ஒயர் இருக்குது. அந்த ஒயரே நம்ம உள்ளார ஹோல்ஸில் விட்டு எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம தேவையான அளவுக்கு எடுத்தாச்சு. மேலே ஒயருக்கு தனியாக ஹோல்ஸ் கொடுக்காதனால நம்ம போல்ட் நட்டு இதெல்லாம் ஹோல்ஸ் விடணும். இப்போ இதில் போட்டுட்டு நம்ம லாக்கு ஸ்க்ரூவை போட்டுட்டு போல்ட் நட்டு போட்டு லாக் பண்ண வேண்டியதான். இதில் ஃபஸ்ட்டு போல்ட்டு உள்ளார கீழே போடுறதுக்குள்ள போல்ட்டு போட்டுட்டு நம்ம வாஷர் பிளேட் வாஷர் ஒன்று, ஸ்ப்ரிங் வாஷர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறமா நம்ம நெட்டு போட்டு ஃபுல்லாக டைட்டு வச்சுட்டு நம்ம ஸ்பானர் இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைன்னா குரடு கட்டிங் பிளேயர் வச்சு கூட நம்ம டைட்டு வச்சுக்கலாம். நம்ம இது கட்டிங் பிளேயர்லேயே ஃபுல்லாக டைட்டு வச்சாவது, ஃபுல்லாக டைட்டு வச்சா போதும். ஃபுல்லாக ஏன்னா லாக் நெட் வச்சு டைட்டு வச்சுருவோம், அது ஃபுல்லாக இது பண்ணிட வேண்டியதான். இப்போ லாக் நெட் வச்சு ஃபுல்லாக டைட்டு வச்சுருவோம். இப்போ லாக் நெட் வச்சு ஃபுல்லாக டைட்டு வச்சுட்டு
காற்று பின்னு போட்டுற வேண்டியதான். இந்த காற்று பின்னை நெருக்கி வச்சுருக்கோம். இப்போ உள்ளார ஹோல்ஸில் விட்டு விரிச்சிட வேண்டியதான். ஏன்னா த்ரெட்டு கயந்துட்டு வராமல் இருக்கதான். அவ்வளோதான் இது ஃபுல்லாக. பின்னாடி சைடில் வந்து லாக்கு ஸ்க்ரூவும் ஃபுல்லாக டைட்டு வச்சாச்சு. அதை லாக் ஸ்க்ரூ போட்டுட்டுனா நெட்டு ஃபுல்லாக டைட் வைக்கணும். அப்புறமா ஃபுல்லாக டைட்டில் இருக்குதுனால தான் ஃபுல்லாக டைட்டில் இருக்குது. செக் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வந்து டாப்பில் வந்து கருப்பு கலர் ஒயர் போட்டுருப்போம். அதுதான் மெயினு. கீழே உள்ளது கண்டென்சர் வந்து ஸ்டார்டிங் ஆயில், ரன்னிங் ஆயில். நம்ம வந்து பேஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக டாப்பில் கொடுத்துக்கலாம். டாப்பில் கொடுத்துட்டு பேசு கீழே நியூட்ரல் கூட இதுமாரி ப்ராப்பராக கொடுக்கலாம். இல்லை பேஸ் நியூட்ரல் மாற்றி கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நல்லா அந்த ஒயரை சீவிட்டு நம்ம முறுக்கிட்டு அதில் முறுக்கியாவது. இப்போ ஃபுல்லாக டைட் வச்சாச்சு. அந்த லூஸ் கான்ட்ராக்ட் இல்லாமல் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா லைட்டாக டைட் வச்சுட்டு ஒயரை இழுத்து பார்த்துக்க வேண்டியதான். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து லூஸ் கான்ட்ராக்ட் லைட்டாக டச் இருந்தாலும் ஃபேன் ஓடும். கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா எரிஞ்சு நின்றுடும். இப்போ இது ஃபுல்லாக டைட் வச்சாச்சு. இந்த ஹோல்டர் ஆடுது, பிவிசி ஹோல்டரு பேக்கிங் வந்தது. அதையும் ஸ்க்ரூ வச்சு டைட் வச்சுக்கிட்டா நல்லது. எது ஷேக் ஆகுதோ வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போ கீழே ஒயரை அடிக்காமல் எல்லா ஒயரையும் தூக்கி விட்டாச்சு. நம்ம இப்போ கப்பு வந்து இதேமாரி ஒரு விரல் அளவுக்கு கேப் இருக்கணும். அப்போ தான் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக கப்பையும் இறக்கி விடக்கூடாது. ஒரு விரல் அளவுக்கு ஹோல்ஸ் இருந்தால் தான் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். ஒயரு இப்போ மேல் டப்பு இப்போ தான் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபேனோட லீஃப் முறுக்குவோம். இப்போ இதில் நைஸ் த்ரெட்னா கொடுத்துருப்பாங்க. இதில் சில கம்பெனியில் வாசர் கொடுத்துருப்பாங்க. இதில் வாசர் கொடுக்கல. சில இதில் வாசர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாசரோட அப்படியே வச்சு டைட் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஷேக் இல்லாமல் இருக்கும். கிராம்ப்டன்லேயே சில ஃபேனில் இருக்குது. இந்த ஃபேனில் கொடுக்கல. இது நைஸ் த்ரெட் தான் இருக்குது. நம்ம ஃபுல்லாக டைட்டு வச்சிட வேண்டியதான். ஃபுல்லாக டைட்டு வச்சுட்டு 2-3 லீஃபையும் முறுக்கிட்டு நம்ம இது வந்து கீழே ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. நல்லா போல்ட்னா ஃபுல்லாக டைட்டு வச்சுட்டு நம்ம செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா லைட்டாக லூஸாக இருந்தாலும் ஸ்க்ரூ கழட்டிக்கும். நல்லா ரன்னிங்கில் ஓடுறப்ப ஸ்க்ரூ கழட்டிக்கும். அது சவுண்டு வர ஆரம்பிச்சுன்னா அதனால இப்போ ஃபுல்லாக டைட்டு வச்சாச்சு. எல்லாத்தையும் ஃபுல்லாக டைட்டு வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ ஃபேன் ஸ்க்ரூ எல்லாத்தையும் ஃபுல்லாக டைட்டு வச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு நிறைய வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இது கிளாம்ப் செட் வந்து நம்ம மேலே மாட்டுறது அப்படியே ஊக்கில் மாட்டிட்டு இந்த லாக்கு ஸ்க்ரூ போல்ட் நட்டு எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக டைட்டு வச்சிட வேண்டியதான். இப்போ ஃபேனு மேலே மாட்டி நார்மலாக எப்பயும் கொடுக்குற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். பேஸ் நியூட்ரல் நம்ம கொடுத்துக்கலாம். இது ஈஸியாக வீட்டில் உள்ள மெத்தட்லேயே நம்ம சிம்பிளாக செய்யலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.